for the 3 magical words, I am pregnant. Experience the miracle at ARC. யாழ்ப்பாணத்துக்கும் பரவியது கொரோனா. இலங்கையில் கொரோனா வைரஸ் முழுமையாக கட்டுப்படுத்தப்படும் வரை விதிக்கப்பட்டுள்ள தடை. உலகம் முழுவதும் 3,08,535 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளதாக தகவல். அதிகரிக்கும் கொரோனா தொற்று, கர்ப்பிணிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்களுக்கு விடுக்கப்பட்ட கால அவகாசம், தவறின் 3 வருட சிறை. அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள கொரோனா நோயாளர்கள். மகிழ்ச்சியான செய்தி, கொரோனா வைரசிற்கு 13 தடுப்பூசிகள். களமிறங்கியது விஞ்ஞானிகள் குழு. ரகசியமாக தங்கியிருந்த வெளிநாட்டவர்கள். ஹேட்டனில் சீல் வைக்கப்பட்ட சுற்றுலா விடுதி. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஒருவருக்கு கொரோனா தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தகவலை யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் மருத்துவர் சத்தியமூர்த்தி உறுதிப்படுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் அரியாலை கண்டி வீதியில் அமைந்துள்ள பிலதெனியா தேவாலயத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இந்த மாதம் 15ஆம் தேதி சுவிஸ் நாட்டிலிருந்து வருகை தந்த தலைமை போதகரால் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. போதகரை அறை ஒன்றில் சந்தித்து பேசியவருக்கே இவ்வாறு கொரோனா தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று முழுமையாக நாட்டில் கட்டுப்படுத்தப்படும் வரை அனைத்து பயணிகளின் விமானங்கள் மற்றும் கப்பல்கள் இலங்கைக்குள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அரசாங்க மட்டத்தில் இதற்கான தீர்மானம் இன்று எடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பயணிகள் விமானங்களின் வருகை 2 வாரங்களுக்கு மாத்திரமே தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கொரோனா வைரஸின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு கொரோனா வைரஸ் தாக்கம் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படும் வரை இந்த தடை அமுல்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மின்சார இணைப்புகள் துண்டிக்கப்படும் எச்சரிக்கை கிடைக்கப்பெற்றவர்கள் மின்சார கட்டணங்களை செலுத்துவதற்கு மார்ச் 31ஆம் தேதி வரை கால நீடிப்பு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர அறிவித்துள்ளார். இதற்கிடையில் இந்தியாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட 146 அடியார்கள் நேரடியாக தனிமைப்படுத்தல் கண்காணிப்பு மையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உலகம் முழுவதும் 3,08,535 பேருக்கு இதுவரை கொரோனா வைரஸ் தொற்றியுள்ளதாக வேர்ல்ட் மீட்டர் இன்ஃபோ இணையதளம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த தொற்று காரணமாக 13,069 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 95,829 பேர் நோயிலிருந்து முற்றாக குணமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சீனாவில் 81,054 பேருக்கு கொரோனா தொற்றியுள்ளது. இவர்களில் 3,261 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்தாலியில் 53,578 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்றியுள்ளதுடன் அவர்களில் 4,825 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவில் 26,888 பேருக்கு கொரோனா தொற்றியுள்ளதுடன் 348 பேர் உயிரிழந்துள்ளனர். ஸ்பெயினில் 25,496 பேருக்கு கொரோனா தொற்றியுள்ளதுடன் அதில் 1,381 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜெர்மனியில் 22,364 பேருக்கு கொரோனா தொற்றியுள்ளது. இவர்களில் 84 பேர் இறந்துள்ளனர். ஈரானில் 20,610 பேருக்கு கொரோனா தொற்றியுள்ளதுடன் அதில் 1,556 பேர் மரணித்துள்ளனர். பிரான்சில் 14,459 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதுடன் அங்கு 562 பேர் இறந்துள்ளனர். தென்கொரியாவில் 8,897 பேருக்கு கொரோனா தொற்றியுள்ளதுடன் 104 பேர் உயிரிழந்துள்ளனர். சுவிட்சர்லாந்தில் 6,863 பேருக்கு கொரோனா தொற்றியுள்ளதுடன் 80 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரித்தானியாவில் 5,018 பேருக்கு கொரோனா தொற்றியுள்ளதுடன் 233 பேர் உயிரிழந்துள்ளனர். நெதர்லாந்தில் 3,631 பேருக்கு கொரோனா தொற்றியுள்ளதுடன் அங்கு 136 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆஸ்திரியாவில் 3,024 பேருக்கு கொரோனா தொற்றியுள்ளது. அங்கு 8 பேர் மரணித்துள்ளனர். பெல்ஜியத்தில் 2,815 பேருக்கு கொரோனா தொற்றியுள்ளதுடன் அங்கு 67 பேர் உயிரிழந்துள்ளனர். நோர்வேயில் 2,164 பேருக்கு கொரோனா தொற்றியுள்ளதுடன் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். ஸ்வீடனில் 1,770 பேருக்கு கொரோனா தொற்றியுள்ளதுடன் அங்கு 20 பேர் உயிரிழந்துள்ளனர். கனடாவில் 1,328 பேருக்கு கொரோனா தொற்றியுள்ளது. அங்கு 19 பேர் இறந்துள்ளனர். டென்மார்க்கில் 1,328 பேருக்கு கொரோனா தொற்றியுள்ளதுடன் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆஸ்திரேலியாவில் 1,286 பேருக்கு கொரோனா தொற்றியுள்ளதுடன் 7 பேர் இறந்துள்ளனர். போர்த்துகலில் 1,280 பேருக்கு கொரோனா தொற்றியுள்ளதுடன் அங்கு 12 பேர் இறந்துள்ளனர்.
மலேசியாவில் 1183 பேருக்கு கொரோனா தொற்றியுள்ளது. அங்கு 9 பேர் மரணித்துள்ளனர். பிரேசிலில் 1178 பேருக்கு கொரோனா தொற்றியுள்ளதுடன் அங்கு 18 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜப்பானில் 1054 பேருக்கு கொரோனா தொற்றியுள்ளதுடன் அங்கு 36 பேர் உயிரிழந்துள்ளனர். மொத்தமாக 188 நாடுகள் மற்றும் டைமண்ட் பிரின்சஸ் என்ற பயணிகள் கப்பலில் உள்ளவர்கள் மொத்தமாக 188 நாடுகள் மற்றும் டைமண்ட் பிரின்சஸ் என்ற பயணிகள் கப்பலில் உள்ளவர்கள் என இதுவரை 13,069 பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் உயிரிழந்துள்ளனர். இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் கர்ப்பிணி பெண்கள் மிகவும் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சிறப்பு மருத்துவ நிபுணர் கபிலா ஜெயவர்தன தெரிவிக்கையில், கர்ப்பிணி பெண்கள் கொரோனா வைரஸின் தாக்கம் குறைவாக காணப்படுகின்றது. கர்ப்பிணி பெண்களில் கொரோனா வைரஸினுடைய தாக்கம் குறைவாக காணப்படுகின்றது. அமெரிக்காவும் சீனாவும் நடத்திய ஆய்வுகளில் சீனாவில் கொரோனா பரவிய காலத்தில் 200க்கும் குறைவான கர்ப்பிணி பெண்கள் வைரஸ் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. கர்ப்பிணி பெண்களுக்கு கொரோனா தொற்று அறிகுறிகள் குறைவாக காணப்பட்ட போதிலும் குழந்தைகளுக்கு வைரஸின் அறிகுறிகள் காணப்படவில்லை. எனினும் கொரோனா வைரஸால் கர்ப்பிணி பெண்கள் பாதிக்கப்பட்டது குறைவாக இருந்தாலும் அவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். சன நெரிசல் அதிகமாக உள்ள பகுதிகளுக்கு செல்வதை அவர்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இருமல், காய்ச்சல் மற்றும் தொண்டை அடைப்பு இருந்தால் உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது இலங்கையில் வெளிநாடுகளுக்கு சென்று வந்தவர்களுக்கோ கொரோனா தாக்கம் அதிகளவில் உள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வெளிநாடுகளுக்கு சென்று திரும்பி வந்தவர்கள் கொரோனா தனிமைப்படுத்தல் மருத்துவ கண்காணிப்பிற்கு உட்படாமல் இருந்தால் அவர்களுக்கு தாமாக கண்காணிப்புக்கு முன்வருவதற்கு 48 மணித்தியாலங்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்வராதவர்கள் பாதுகாப்பு படையினரால் இனங்காணப்பட்டால் 3 வருட சிறை தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்தவர்கள் நாளை மறுதினம் 24ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு முன்னர் பிரதேச பொது சுகாதார பரிசோதகர்கள் முன்னிலையாகுமாறு கோரப்பட்டுள்ளது. அதற்கு பின்னர் குறித்த நபர்கள் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்படல் மருத்துவ கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படுவர். வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்து கண்காணிப்பிற்கு உட்படாமல் இருப்பவர்களுக்கு இதுவே இறுதி வாய்ப்பாகும். இதேவேளை இந்த அறிவித்தலை கவனத்தில் கொள்ளாதவர்கள் பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் பாதுகாப்பு துறையினரால் இனங்காணப்பட்டு மருத்துவ கண்காணிப்பு மற்றும் தொற்றுநோய் அகற்றல் சட்டத்தின் கீழ் 3 வருடங்கள் சிறை தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். அத்தோடு 14 நாட்கள் சிறைச்சாலை வைத்தியசாலையில் தனிமைப்படுத்தப்படுவர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தாக்கத்திற்குள்ளான 2 அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார பணிப்பாளர் நாயகம் அனில் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவில் தற்போது 77 பேர் கொரோனா தொற்றாளர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அவர்களுக்கான மருத்துவ நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அவர்களில் 2 நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் இதனை அடுத்து அவர்கள் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இது தொடர்பில் பொதுமக்கள் குழப்பமடைய வேண்டாம் என்றும் கொரோனா வைரஸ் தாக்கத்தை கட்டுப்படுத்த அரசாங்கம் தேவையான அனைத்து நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சோவியத் கால உயிரியல் ஆயுத ஆராய்ச்சி நிறுவன விஞ்ஞானிகள் குழு கொரோனா தொடர்பில் 13 தடுப்பூசிகளை சோதனை செய்ய திட்டமிட்டுள்ளனர். இவ்வாறு சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இது தொடர்பில் தெரியவருவதாவது, கொரோனா தடுப்பூசி தொடர்பில் விலங்குகளுக்கும் அதேவேளை மனிதர்களுக்கும் அடுத்த வாரம் சோதனை மேற்கொள்ளப்படும் என பிரித்தானியா அறிவித்த நிலையில் தற்போது ரஷ்யாவில் இருந்து செயற்பட்டு வரும் சோவியத் கால உயிரியல் ஆயுத ஆராய்ச்சி நிறுவனம் ஒன்று அதனை அறிவித்துள்ளது. ரஷ்ய விஞ்ஞானிகள் குழு நாட்டில் கொரோனா வைரஸ் பாதிப்பு உறுதிப்படுத்தப்பட்ட 253 பேருக்கும் அந்த 13 தடுப்பூசிகள் ஒவ்வொன்றிலிருந்தும் மாதிரிகளை சோதித்து வெக்டர் ஸ்டேட் ரிசர்ச் சென்டர் ஆஃப் பயாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மொத்தம் 13 தடுப்பூசிகள் உருவாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அதில் 1 அல்லது 3 தடுப்பூசிகள் ஜூன் மாதத்தில் தயாராகும் என ரஷ்ய விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். உலகின் மிகப்பெரிய நாடுகளை ஒப்பிடுகையில் ரஷ்யாவின் கொரோனா பாதிப்பு மிக குறைவு. இதுவரை கொரோனா பாதிப்புக்கு ஒருவர் மட்டுமே இறந்துள்ளதாக அரசு தரப்பு அறிவித்துள்ளது. ஆனால் உண்மை நிலவரத்தை வடகொரியா போன்று ரஷ்யாவும் மூடி மறைப்பதாக பரவலாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. 1973ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த ஆய்வானது வைசூரி அல்லது பெரியம்மை நோய்க்கான மருந்தை வியாபார ரீதியில் தயாரித்துள்ளது. இது மாத்திரமன்றி மிகவும் கொடூரமான மகப் என்ற கிருமியை ஆயுதமாகவும் பயன்படுத்தியுள்ளது. தற்போது இந்த ஆய்வகம் பிளேக், ஆந்த்ராக்ஸ், எபோலா, ஹெபடைட்டிஸ் பி, HIV, சார்ஸ் மற்றும் புற்றுநோய்களுக்கான தடுப்பு மருந்துகளை உருவாக்குவதில் முழு மூச்சில் ஈடுபட்டு வருகின்றது. ஹட்டன் தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையத்திற்கு அருகாமையில் வெளிநாட்டவர்கள் தங்கியிருந்த சுற்றுலா விடுதி ஒன்றுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. ஹட்டன் போலீசார் மற்றும் ஹட்டன் பகுதிக்கு பொறுப்பான சுகாதார பரிசோதகர்கள் இணைந்து இன்று காலை சீல் வைத்துள்ளனர். ஹாங்காங் நாட்டிலிருந்து ஹட்டன் பகுதிக்கு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சுற்றுலா பயணியாக வந்த குறித்த 2 வெளிநாட்டவர்கள் ஹட்டன் பகுதியில் உள்ள சுற்றுலா விடுதியில் ரகசியமாக தங்கியிருந்துள்ளனர். இவர்கள் தொடர்பில் விடுதியின் உரிமையாளர் ஹட்டன் போலீசாருக்கும் ஹட்டன் சுகாதார பரிசோதகர்களுக்கும் முன்கூட்டியே அறிவிக்காமல் கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கொண்டு போய் விட்டு வந்துள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது.
சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் மற்றும் சுகாதார பரிசோதகர்கள் ஹட்டன் நீதவானின் அனுமதியோடு குறித்த விடுதிக்கு 14 நாட்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இதேவேளை விடுதியில் நிறுத்தி வைக்கப்பட்ட கார் வண்டியும் சீல் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.